உழைப்பவருடன் உடனிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கின்றேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு 11:28-29-30. என் பின்னே வாருங்கள் என அழைப்பு விடுத்திருந்த இயேசு இப்போது என்னிடத்தில் வாருங்கள் என்று நேரடியாக தம்மிடம் வர அழைப்பு விடுக்கிறார். யாரையெல்லாம் அழைக்கிறார்? எல்லோரையும் அழைக்கிறார். இவர்கள் சோம்பேறிகள் அல்ல, மாறாக உழைக்கும் மனிதர்கள். பரிசேயரின் சமய சட்டங்களை கடைபிடிக்கும் கூட்டத்தார். அவர்களின் சட்டங்கள் கடுமையானவைகளாய் காணப்பட்டன. அதை கடைபிடித்து நீதி வாழ்வு வாழ போராடியவர்கள்தான் இவர்கள். பரிசேயர்கள் அக்காலத்தில் 613 சட்டங்களை மக்கள் மீது சுமத்தியிருந்தனர். ஆனால் அவர்களோ அதில் எவற்றையும் கை கொள்ளாமல் மக்களை மட்டும் சட்டத்துக்கு உட்படுத்தி வந்தனர். இயேசுவும் இதை வன்மையாக கண்டிக்கின்றார். அவர்களது கடின முயற்சிகளை அறிந்த இயேசுநாதர் அவர்களுடைய பார சுமையிலிருந்து இளைப்பாறுதல் நல்க அழைக்கிறார். இந்த உழைப்பாளர் தினத்திலும் பணி பழுக்களினாலும் நெருக்கடிகளாலும் உண்மை உழைப்பின் பலன் இல்லாமையினாலும் சோர்ந்து காணப்படலாம். அன்று அந்த சாதாரண மக்களின் நிலையை உணர்ந்து தம்மண்டை அழைத்த இயேசு இன்று நம்முடன் இருக்கிறார். எவற்றிலும் எவ்விதத்திலும் எவ்விடத்திலும் வீழ்ந்திடாமல் வெற்றியுள்ள வாழ்வை உடனிருந்து ஈவார். இளமையில் கடினமாக உழைத்திடு, அது முதுமையில் இளைப்பாறுதலை தரும். உழைக்கும் காலத்தில் உறங்கினால் அறுவடையின் போது பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. சுறுசுறுப்பான உழைக்கும் கரங்கள் வறுமையை விரட்டும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.